வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவுடன் AI இணைந்து உலக போதை விழிப்புணர்வு உலகளவிய டிஜிட்டல் சங்கமம் 2026 போதை நோய் நலப்பணி அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் நாகர்கோவிலில் அமைந்துள்ள ஆற்றுப்படுத்துதல் பணியகம் அருள்வாழ்வு இல்லம் பிசப் கேம்பஸில் ஜூன் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் ஆற்றுப்படுத்துதல் பணி மையத்தின் இயக்குனரும் போதை நோய் நலப்பணி அமைப்புகளின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்கள் தெரிவிக்கையில், போதை பழக்கத்தால் சமூகத்தில் உருவாகும் பாதிப்புகளை தடுக்கும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை ChatGPT, ஜெமினி AI உள்ளிட்ட பல்வேறு AI கருவிகளை பயன்படுத்தி விழிப்புணர்வை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு நேரடியாக அறிமுகப்படுத்தும் முன்னோடி நிகழ்வாக அமையும் என்று கூறினார். இந்நிகழ்வில் டாக்டர் AP அருள்குமரேசன், திருப்புமுனை போதை நோய் நலப்பணி ஃபாதர் கிரேஸ் குணபால், இயேசு சபை போதை நோய் பணிக்குழு நிர்வாகி சகாய பிராங்கோ, புதுவாழ்வு இல்லம் புளோரா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு வாசகம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நம்ம நடத்தல. வேற மாதிரியான உலக போதை நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழகத்தில் முதல் முறையாட்டு செயற்கை நுண்ணறிவோடு இணைந்து நம்ம நினைச்சிருக்கோம். ஒரு போதை விழிப்புணர்வு உலகம் முழுவதும் சென்றடையக்கூடிய ஒரு தாரக மந்திரத்துக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. இப்போ விழிப்புணர்வு என்பது கண்டிப்பா தேவை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம விழிப்புணர்வு கொடுத்தா அதில் மாற்றங்கள் வரும். நம்ம போதை சம்பந்தப்பட்ட அரசையோ தனி அமைப்பையோ நம்ம குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா மாற்றங்கள் ஏற்படும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த செயற்கை நுண்ணறிவை கையில் எடுத்தோம். அது செயற்கை நுண்ணறிவுடைய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு போஸ்டர், ஒரு விழிப்புணர்வு போஸ்டர் நம்ம தயாரித்தா ஒரே நொடியில உலகம் முழுவதும் நினைச்சலாம் கொண்டு போய் சேர்த்ததுக்கான வாய்ப்பு என்பது இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த செயற்கை நுண்ணறிவோடு இணைந்து நம்ம என்ன பண்றோம். இதுல என்னென்ன நிகழ்ச்சி நம்ம பண்றோம். மறுபடியும் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில எது பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒரு நபரினுடைய உடல் எப்படி பாதிக்கப்படுது, மனம் எப்படி பாதிக்கப்படுது, சமூகம் எப்படி பாதிக்கப்படுது என்கிறதுல நம்ம வரக்கூடிய தொண்டர்கள் இருந்துவாங்க. செயற்கை நுண்ணறிவுல படங்கள் உருவாக்குவதற்கான செயல் திட்டங்கள் நம்ம அன்னைக்கு நினைச்சு கொடுப்போம். பிபிடி மெத்தட்ல நினைச்சு அவங்களுக்கு செயல் திட்டம் இருக்கும். அந்த படத்தை உருவாக்கி ஒரு நபருக்கு ஒரு போதை ஒரு 5 வருஷம் எடுக்கிறதா இருந்தா அவங்களுடைய முகம் எப்படி மாறுது, உடல்ல என்னென்ன பாதிப்புகள் இருக்குதுங்கிறது எல்லாமே நினைச்சுவாங்க. ஒரு செயற்கை நுண்ணறிவை உருவாக்கி அவங்களுடைய குழுக்களுக்கு அனுப்புவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு போதையால ஒரு மனிதனை எப்படி பாதிக்கிறான் என்கிற ஒரு படத்தை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பங்கேற்பாளர்கள் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. ஒரு நபர் 100 பேர் இருக்கக்கூடிய படத்தை அனுப்பும் போது 1000 பேருக்கு போய் சேரும். அது 100 குழுவிலேயே உள்ள ஆட்கள் அவங்க அதை பார்க்கும்போது அது 1,00,000 பேருக்கு சேரக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு. ஒரு நிமிடத்துல நம்ம செஞ்சலாம் 1,00,000 பேருக்கு நம்ம அந்த நிகழ்ச்சியை விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பாடல்கள் உருவாக்குறது, விழிப்புணர்வு பாடல்கள் உருவாக்குறது, அதை நினைச்சது மக்களுக்கு மத்தியில் சேர்க்கிறது. அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஃபோகிராஃப், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இன்ஃபோகிராஃப் உருவாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறது. அது மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டிஸ் வரக்கூடிய 25ஆம் தேதி காலத்தை 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 12 மணி வரைக்கும் அந்த நிகழ்வு என்பது நடக்குது. அதுல தான் நம்ம முழுமையான ஒரு செயல் திட்டமாட்டு நினைச்சுவோம். உலகம் முழுவதும் அந்த விழிப்புணர்வு உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். அதற்கான ஒரு முன்னோடி நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நிகழ்வு. ஆண்டுதோறும் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நினைப்போடும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உலக போதை விழிப்புணர்வு தினத்தை கொண்டாடி கொண்டு வருகின்றோம். 2011ஆம் ஆண்டிலிருந்து இந்த உலக போதை விழிப்புணர்வு தினமானது நம்முடைய குமரி மாவட்டத்திலே மிக சிறப்பாக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒரு இடத்திலிருந்து என்று தொடங்கிய ஜோதி ஓட்டமானது இந்த ஆண்டு 34 இடங்களிலிருந்து தொடங்கி நம்முடைய மாவட்டத்தின் அண்ணா விளையாட்டரங்கத்தில் நிறைவு செய்கின்ற
நிகழ்விலே மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், ஆணையர், மேயர் என்று எல்லோரும் கலந்து கொள்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அதோடு மக்கள் இயக்க அமைப்புகள், பெண்கள் இவர்களோரும் ஜோதி ஓட்டத்தை கலந்து கொள்கிறார்கள். இது மிக சிறப்பான நிகழ்ச்சி. இதை பற்றி பின்பு அறிவிப்புகள் வரும். ஆனால் இதைவிட மிக சிறப்பான நிகழ்ச்சியாக நான் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புவதும் பகிர்ந்து கொள்ள விரும்புவதும் என்னவென்றால், இந்த ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி, அதாவது உலக போதை விழிப்புணர்வு தினத்திற்கு முந்தைய நாளிலே நாங்கள் AI செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக போதை விழிப்புணர்வு நிகழ்வை நடத்துகின்றோம். இது மிக மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. இதை பற்றி நம்முடைய நாகர்கோவில் மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, அகில உலகமே பேசுகிற அளவிலே ஒரு முனைப்பான முதன்முறையாக நடக்கின்ற ஒரு ப்ரோக்ராமாக இருக்கிறது. எங்களுடைய திட்டமிடுதல் குழுவிலே, ஸ்டீரிங் கமிட்டி இயக்குதல் குழுவிலே முக்கிய உறுப்பினராக இருக்கின்ற டாக்டர் அல்குமரேசன் அவர்கள் இந்த ஆண்டு இப்போ பார்க்கும்போது போதை வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அதற்குள்ளே செல்களுடைய எண்ணிக்கையான அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனவே நாம் எல்லாம் மற்ற விழிப்புணர்வு ஒரு 1000 பேர் ஜோதி ஓட்டம் நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுத்த முடியுமா? அதனால் அதற்கு ஏற்றவாறு நம்ம ஒரு திட்டத்தை, ஒரு முனைப்பை எடுத்தால் நல்லாயிருக்கும். அப்படி சொல்லும்போது, டாக்டர் நீங்கள் என்ன திட்டத்தை முன்வைக்கிறீங்கன்னு சொன்னால், நம்ம AI இன்றைக்கு போதை ஒரு பக்கத்தில் எப்படி முன்னணியில் நிற்கிறோ, அதுபோல் இன்றைக்கு இன்னொரு பக்கத்தில் அகில உலகத்திலே முன்னணியில் இருப்பது என்னது? AI, அப்படிதானே? செயற்கை நுண்ணறிவு. அதை பயன்படுத்தி நாம் விழிப்புணர்வு நடத்தினால் எப்படி இருக்கும் என்று சொன்னார். எல்லோருக்கும் பிடித்து விட்டது. எனவே நாங்கள் நினைத்தோம், உலக போதை விழிப்புணர்வு தினத்தை அன்றைக்கு ஜோதி ஓட்டத்தை மையமாக வைத்து, அந்த விழிப்புணர்வு ஜோதி ஓட்டத்தை மையமாக இருப்பதும் அது அரசோடு முழுமையாக இணைந்து செய்வதாக இருப்பதனால், ஏன் 25ஆம் தேதியை கடந்த ஆண்டு செய்தது போலவே QR கோடை பயன்படுத்தி எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்பதை அருமையாக நம்முடைய மாவட்ட மேயர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதில் பல பொதுமக்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். அது யூடியூப் வழியாக பலரும் அதிலே பங்கெடுத்தார்கள். எனவே இந்த ஆண்டு AI வழியாக அகில உலகம் முழுவதும் இந்த போதை விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்று முனைப்போடு செய்திருக்கின்றோம். அதற்கு பல எளிய வழியிலேயே AI பயன்படுத்துவதற்கான திட்டம் இருக்கிறது. எப்படி விழிப்புணர்வு பேனர் இல்லையா, ஒரு போஸ்டரை உடனே உருவாக்கி அதை எல்லாருக்கும் நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கிறது, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புறது, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறது, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் போடுறது, இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக போடுறது. ஒரு போதை விழிப்புணர்வு பாடல் இல்லையா, ஒரு அந்த ப்ராம்ப்டை கொடுத்து உடனே இது பண்ணி, இப்போ நாங்கள் கூட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம், டாக்டர் அல்குமரேசன் பண்ணி காட்டினாங்க. அது அருமையான, ஒவ்வொருவரும் பண்ணுவது வித்தியாசமான பாடல். மற்றமாக நம்ம போது ஒரு பாடலை உருவாக்கி எல்லாருக்கும் அனுப்புவோம் இல்லையா, அது அப்படி உருவாக்குகிறது. அப்புறம் போதை சார்ந்த தரவுகளை போட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு நோட்டீஸ், விழிப்புணர்வு நோட்டீஸ் உருவாக்கி எல்லாரும் கொடுக்குற மாதிரி, இப்படி ஒரு 10 விதமான AI சார்ந்த விழிப்புணர்வு திட்டத்தை இந்த தடவை செய்கிறோம். அந்த 25ஆம் தேதி அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். அது ஒரு முக்கியமான இது. அப்போ இன்றைக்கு காலகட்டத்திலே விழிப்புணர்வு கொடுப்பதற்கு இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக இருக்கிற மீடியாவை செய்கிறோம் சரியா, அது நாம் பயன்படுத்தி விழிப்புணர்வு கொடுப்பது முக்கியமானது. அது சொன்ன மாதிரி அடுத்த நாளிலே ஜோதி ஓட்டம் இந்த நடக்கின்ற நிகழ்ச்சியானது மிக முக்கியமான நிகழ்வு. ஒரு உலகத்திலே எந்த இடத்துலையும் இப்படி 34 இடங்களிலிருந்து, மாவட்டத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும், கிராமங்களிலிருந்து, கடற்கரைகளிலிருந்து, மலைப்பகுதியிலிருந்து, எல்லா பகுதியிலிருந்து என்ன செய்கிறாங்க, சிறார், இளையோர், இளைஞர், பெரியவர், மூத்தவர், பெண்கள் என்று எல்லோரும் இணைந்து கொள்கிறார்கள். எனவே இது மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இதை நான் தனியாக செய்யவில்லை, ஒரு சில அமைப்புகள் மட்டும் செய்யவில்லை. இந்த போதை நோய் சார்ந்த பணி செய்கின்ற எல்லா அமைப்புகளும் இணைந்து, குறிப்பாக அது அரசும் அதில் இணைந்தால்தான் முடியும் இல்லையா, அரசு நினைத்தால்தான் முடியும். எனவே அரசையும் இணைத்து செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி. எனவே இந்த வேளையில் ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புவது என்றால், ஒரு போதையில்லா சமுதாயம் உருவாக வேண்டும் என்று நான் உண்மையிலேயே எனக்கு மனதில் ஒரு ஆசையும் கனவும் நினைப்பு எல்லாம் ஓடிட்டே இருக்கு. அதுதான் அங்கே இருக்கிற எல்லாரும் எங்களுடைய இந்த இயக்குதல் குழு ஸ்டீரிங் கமிட்டியிலும் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஒரு போதையில்லா சமுதாயம் உருவாக்கணும்னா நமக்கு இந்த ஆண்டு அதுக்காக நினச்சோம். இந்த குழந்தைகளே பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகளே போதைக்கு ஆளாகிறாங்க. அப்போ எவ்வளவு அவங்க பாதிக்கப்படுவார்கள், அந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படுகிற நினைப்போடு நினைச்சுக்கணும்னா, போதையிலிருந்து நமது குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற தீமந்தட கருத்தை, மைய கருத்தை எடுத்துக்கிறோம். எனவே இந்த மைய கருத்தை அடிப்படையில் செயல்படுவதற்காக நாம் எல்லாரும், மக்கள் எல்லோருமே என்ன செய்வோம், எல்லா விதமான போதையையும் தவிர்ப்போம். அதில் மக்கள் அமைப்புகள், இயக்கங்கள் இல்லையா, சங்கங்கள் எல்லாமே என்ன செய்வோம், போதை எந்த விதத்தில் இருந்தாலும் அதை என்ன செய்வோம், தடுப்போம். அதுபோல் நாமும் இணைந்து அரசோடு நின்று, அரசானது என்ன செய்ய வேண்டும், எல்லா விதமான போதையூட்டும்
சக்திகளையும் எல்லா விதமான போதைகளையும் என்ன செய்ய வேண்டும், அவர் விலக்க வேண்டும் இல்லையா. அப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் நாம் என்ன செய்கிறோம், மக்கள் தவிர்க்க வேண்டும், அமைப்புகள் தடுக்க வேண்டும், அரசு என்ன செய்ய வேண்டும், விலக்க வேண்டும். அதான் இங்கிலீஷ் வேலையாக இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம், வி என்ன செய்கிறோம், வி சே நோ, மக்கள் எல்லோரும் வேணும்னு சொல்கிறோம். அமைப்புகள் என்ன சொல்லுது, ஸ்டாப் அல்லது ப்ரிவென்ட், முன்தடுத்தல். கவர்மெண்ட் என்ன செய்யணும், ப்ரொஹிபிட், அடுத்ததான் ப்ரொஹிபிஷன். அப்படி இருக்கும்போது வி சே நோ, அமைப்புகள் சொல்லுது ஸ்டாப், லெட்ஸ் ஸ்டாப் இட் இல்லையா, ஆர் லெட்ஸ் ப்ரிவென்ட் இட். கவர்மெண்ட் சொல்லுது லெட்ஸ் ப்ரொஹிபிட் இட். அப்படி சொல்லும்போது ஒரு போதையில்லா சமுதாயம் உருவாக வேண்டும். அதற்கு இந்த தடவை நான் சொன்ன மாதிரி ஏஐயை பயன்படுத்தி, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. அதுபோல் அடுத்த நாள் மாவட்டத்திலிருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு இடம் 2 இடம்னு சொல்லி இதனால் 34 இடங்களை செய்வதும் அது அரசோடும் இணைந்து செய்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. எனவே இதற்காக ஒத்துழைக்கின்ற அனைத்து போதை நோய் நலப்பணிகளின் கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கும் அதன் பொறுப்பாளர்களுக்கும் அதுபோல் நம்முடைய மாவட்ட அரசு அதிகாரிகளுக்கும் எல்லோருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். போதையில்லா சமுதாயம் உருவாக அனைவரும் இணைந்து பயணிப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537